ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. என்ன காரணம் சொல்றான்? என் இறைவா, எனக்கு ஒன்புறத்தில் இருந்து ஒரு வீட்டை சொர்க்கத்தில் கட்டித்தா. இவ்வளவு பிரமிடுகள் இருக்கிறது, மாடா மாளிகைகள் இருக்கிறது, கோபுரங்கள் இருக்கிறது, ஃபிரௌன் மன்னர்களால் கட்டப்பட்ட பல கோபுரங்கள், பல மாளிகைகள் இருக்கிறது. இதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை தா. நடிக்க நான் செஞ்சிருக்கலாம்ல. ஃபிரௌன் ஆட்சி காலத்துல ஒருவர் உள்ளத்துல ஈமானோடும் வெளிப்புறத்துல ஈமான காட்டாளா இருந்தாங்கறான்ல, அப்படினா செய்யணும்ல? இல்ல. நீ இறைவன் கிடையாது, மூசா ஹாரூனுடைய இறைவன் தான் இறைவன் என்பதை உறுதியாக இருந்தார்கள். அப்ப உலகம் முக்கியமா, மார்க்கம் முக்கியமா, மறுமை முக்கியமா என்று வரும்போது மறுமையை, மார்க்கத்தை தேர்வு செய்தார்கள். இதுலதான் முன்னுதாரணம். இந்த வசனத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துல விளங்க முடிகிறது. அப்ப என்னத்தை பார்த்தாங்க, எதை நோக்கினாங்க? இந்த உலக வாழ்க்கை முக்கியத்துவம் கிடையாது, இந்த உலகத்தினுடைய செல்வங்கள், சோபங்கள் எதுவும் முக்கியம் கிடையாது. முக்கியம் இதை மனதில் இருக்க வேண்டும். என்ன கல்வியை படிச்சாலும் சரி, என்ன நீங்க இலக்கணத்தை படிச்சாலும் சரி, இது இல்லை என்றால் கழுதைக்கு சமம் பொதி சுமக்கக்கூடிய கழுதையை போன்றவர்கள் தான். சும்மா கித்தாபுகளை சுமந்து கொண்டிருக்கிறோம், சும்மா கல்வியை மனசுல மூளையில ஏற்றி கொண்டிருக்கிறோம், ஒன்னும் உருப்படியே கிடையாது. அப்ப சிந்திச்சு பார்க்கணும்.